நம்ம வேம்பயர் மானசாவ பார்த்து எத்தன நாள் ஆகுது. ஆனா, அவங்கள இப்ப சிஇஓவா பார்க்குறப்போ கொஞ்சம் ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்குது. என்ன பண்றது? கதை அப்படிதானே போயாகணும். சரி ஓகே வாங்க இந்த வாரம் அந்த 4 எபிசோடையும் ஸ்டார்ட்டிங்லேருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணு வந்து கதவு திறக்கிற மாரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரெக்ட்டா அங்கருந்து தாங்க கன்டின்யூ பண்றாங்க. விஜய்க்கு வந்து அந்த பொண்ண பார்த்தோனேயுமே ஃப்ளாட் ஆயிட்டார் அப்படிங்கிறது அவரோட ரியாக்ஷன்லேயே தெரியுது. நம்ம ஏதாவது வேற வீட்டுக்கு வந்துட்டோமா? அப்படிங்கிற மாரி அவர் தடுமாறுறது. அந்த என்டையர் சீனே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பேச முடியாம திக்கி திக்கி பேசுற மாரி அதெல்லாம் ஒரு மாரி ஃபன்னா இருக்கும். அண்ட் உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கணேசனுமே வந்து டைமிங்கா வந்து இவர வந்து கலாய்க்கிறது, அதெல்லாம் நல்லா தாங்க இருந்தது. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா, அனு அதாவது மேல் வீட்ல வந்து குடி வந்திருக்கிறாங்களாமா. ஸோ அவங்க அதெல்லாம் இன்ட்ரோ குடுத்துட்டு அங்கருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க போயிட்டாங்களா போயிட்டாங்களான்னு. அண்ட் கணேசன் பார்த்தீங்கன்னா, டைமிங்கா "அவ போயிட்டா உட்காருப்பா, பார்த்தது போதும்" அப்படிங்கிற மாரி அவர் சொன்னது. ஸோ அந்த என்டையர் சீக்வென்ஸ் நல்லா இருந்தது. அது எப்படின்னு தெரியலங்க. இந்த படமா இருக்கட்டும், வெப் சீரிஸ், ஈவன் ஷார்ட் ஃபிலிமு எது நீங்க எடுத்தாலும் சரி, இந்த பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடுன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு இந்த மாரி ஏதாவது ஒரு பொண்ணு வருவாங்க. இல்ல ட்ரெயின்ல போனா கூட அந்த இடத்துல கரெக்ட்டா ஒரு பொண்ண பார்க்குறாங்க. அது என்னடா இது ரியல் லைஃப்ல அந்த மாரி நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்து கண்டிப்பா நெறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அதுவும் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் பார்த்தோனே புடிச்சிருது. அது எப்படின்னு தெரியல. சரி ஓகே நம்ம விஜய் வந்து ஒரு லக்கியான ஆள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இவங்க 2 பேரோட ஜர்னி வந்து இந்த 4 எபிசோட்ல நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா, நம்ம ரீனா வந்து மேல மொட்டை மாடியில துணி காய வைக்கிறப்போ அங்க அனு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அனு ரீனா கிட்ட "அது யார் அது? உங்க அண்ணாவா?" அப்படிங்கிற மாரி கேட்கிறப்போ, "அண்ணாலாம் கிடையாது. அது என்னோட அப்பா" அப்படின்னு அவங்க சொல்றது. இவ்ளோ வயசுல ஒரு பொண்ணு இருந்தும் அவர் எப்படி இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்காரு? அண்ட் நம்ம ரீனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப தெளிவா "கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணிப்பாங்க. அண்ட் கீழ போயிட்டு விஜய் கிட்ட "அனுவ பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்டோம் நம்ம விஜய், "அனுவா? யார் அனு?" அப்படின்னுவாரு. அண்ட் இந்த சைடு நம்ம கணேசன் பார்த்தீங்கன்னா, "அதான்ப்பா அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து 1000 வார்த்தை பேசினப்போ, நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே அந்த பொண்ணு தான்" அப்படின்னு அவர் சொல்றது. ஸோ அந்த பர்ட்டிகுலர் கேரக்டரோட டயலாக்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும், அவர் சொல்றப்போ ஒரு மாரி அந்த ஒரு டோன் எல்லாமே வந்து செம ஃபன்னா இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து நம்ம விஜய் வந்து திரும்ப மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்து அவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றது. அண்ட் அந்த ரீனா தூரத்துல இருந்து பார்த்துட்டு, "இவ்வளவு கேவலமான ஃப்ளர்ட்டிங்க நான் பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்றப்போ நம்ம விஜய், "ஹலோ நான் அந்த காலத்துலலாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் டச் விட்டு போச்சு" அப்படிங்கிற மாரி இவர் சொல்றது. "நான் வந்து நல்லா சமைப்பேன். நான் சமைச்சு கொண்டு வரேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம்" அப்படிங்கிற மாரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, கீழ டேபிள் எல்லாம் பயங்கரமா செட் பண்ணுவாருங்க. கேண்டில்லாம் வச்சு, ட்ரெஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு, இதுல ரீனா நைட் ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேற பார்த்துட்டு, "போய் ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வா போ" அப்படின்னு சொல்றது. அண்ட் கடைசியா பார்த்தீங்கன்னா, நம்ம அனு கீழ வராங்கன்னு எல்லாரும் ஃபேமிலியா சாப்பிடுறது. அண்ட் பார்த்தீங்கன்னா, நைட் லைஃப் நல்லாருக்கும் பெங்களூர்ல. "வாங்க வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரா அவங்க வெளிய போறாங்க. அண்ட் அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் அண்ட் அனு 2 பேருமே வந்து ட்ரிங்க் பண்றாங்க. பட் ரீனா அந்த இடத்துல வந்து குடிக்க மாட்டாங்கன்றது நமக்கு சீசன் 1லயே தெரியும் இல்லையா? ஸோ அவங்க அங்கருந்து தனியா வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸையும் வந்து அவங்க குடுத்தது வந்து நல்லாருக்கும். அந்த பார்ட்டி முடிச்சுட்டு வெளிய போறப்போ, "நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தப்போ ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்களே, அது என்னது? இப்ப பதட்டம் போயிருச்சா? கொஞ்சம் சொல்லுங்க" அப்படின்னு கேட்கிறப்போ, "இல்ல யூ லுக் பியூட்டிஃபுல்" அப்படிங்கிற மாரி அவரு சொல்லுவாரு. இவங்களுமே அத ஒரு மாரி ப்ளஷ் பண்ணி தான் அத எடுத்துக்கிறாங்க. ஸோ பார்ப்போங்க இந்த 2 கேரக்டர வந்து எப்படி டிராவல் பண்ணி கொண்டு போறாங்கன்னு. ஸோ இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து ரீனா அண்ட் கதிர். நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மாரி கதிர் அப்படிங்கிற கேரக்டர வந்து லாஸ்ட் வீக்கே வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ரீனாக்கு ஓரளவுக்கு புடிச்சிருக்கு. பட் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரொம்பவே அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் நமக்கு பார்க்குறப்பவே தெரியும் அவங்க வந்து இன்னும் மூவ் ஆன் ஆகல. பட் அவங்களுக்கு மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபேஸ்ல இருக்காங்கன்ற மாரி. ஸோ அந்த பப்ல பார்த்தீங்கன்னா, கதிரும் இருக்கிறாரு. ஸோ அவங்க விஜய் அண்ட் அனு வந்து ஒரு பக்கம் போயிட்டதுனால, இவங்க கதிர மீட் பண்ணி அங்க பேசுறது. அண்ட் இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா, கதிர் வந்து ஓப்பனா "நம்ப டேட்டுக்கு போலாமா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி இல்ல" அப்படின்னு நம்ம ரீனா சொல்லுவாங்க. "ஃபாஸ்ட்லாம் கிடையாதும்மா. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு. முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கூட நான் ஃபாஸ்ட்டா போலன்னா ரொம்ப லேட் ஆயிரும்" அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரீனா வந்து டேட்டுக்கு போறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அண்ட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ஜுன் அவரு வந்து காலேஜ்ல போயிட்டு திரும்ப வச்ச அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, "நான் வந்து டாக்டர் ஆயே தீருவேன்" அப்படின்ற மாரி போயிருக்காரு தெரியுமா? ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இன்னொரு பொண்ணு கேரக்டர் மது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மது கேரக்டர் வந்து போன வாரமே பார்த்தா, அவங்க அந்த அளவுக்கு போய் போய் பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து தெரியலங்க. ரியல்ல வந்து இது எந்த அளவுக்கு வந்து மேபி வொர்க் அவுட் ஆகுமா? இல்ல அது இரிட்டேட் ஆகுமா? அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த கதையில வந்து அது வொர்க் அவுட் ஆகுற மாரி தான் காட்டியிருக்காங்க. ஸோ ஏதோ ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயருக்கு சண்டை நடக்குது. "வாங்க சண்டைய போய் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மது அர்ஜுன கூப்பிடுறப்போ, "நான்லாம் வரலப்பான்ற" மாரி அவர் உட்கார்ந்திருக்காரு. "ஏன் அம்மானா பயமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கிறப்போ, அர்ஜுன் செம்மையா டென்ஷன் ஆயிட்டு, "நான்சென்ஸ் மாரி ஏதோ பேசிட்டு இருக்காத" அப்படின்ற மாரி கத்திர்றாரு. அப்புறம் இம்மீடியட்டா அவர் ரியலைஸ் பண்ணி அவர் சாரி கேட்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வேற, "எனக்கும் அப்பா, அம்மா யாரும் இல்ல" அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, அதுக்கப்புறமா "நான் வந்து பிராங்க் பண்ணேன்" அப்படின்னுவாங்க. டேய் பிராங்க் பண்ற விஷயமாடா இது? இதுக்கெல்லாமாடா சிரிச்சுப்பீங்க? அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் சண்டை இருக்கு தெரியுமா? அந்த சண்டையில போயிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நம்ம அர்ஜுன் வந்து இத சரி பண்ணி வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மது கோத்து விட்டுர்றாங்கல்ல. அந்த இடத்துல நம்ம அர்ஜுன் வந்து பேசி பிளேடு போட்டு 2 பேரும் ஆள விடுங்கடான்ற மாரி கிளம்புவாங்க. அந்த இடத்துல எனக்கு அப்படியே நம்ம தமிழ் படம் சிவா இருக்காரு தெரியுமா? அவரு அதே மாரி ஒண்ணு பண்ணியிருப்பாரு. ஒரு பெரிய பிரச்சனைய பேசி பிளேடு போட்டே எல்லாரையும் அங்கருந்து அனுப்பியிருப்பாரு.
அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்த ஃபீலிங் தான் வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல ரிசல்ட் வருது. 2 பேரும் ஃபெயில் ஆயிடுறாங்க. அர்ஜுன் மட்டும் நல்ல மார்க் எடுக்குறாரு. பட் அத நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்ட்டிக்கு போற மாரி காட்டுறாங்க. அண்ட் அந்த இடத்துல வந்து நம்ம அர்ஜுன் அண்ட் இந்த மது கேரக்டர் ஸ்லோவா அவங்களுக்குள்ளயுமே ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுற மாரி இருக்கும். மது வந்து ஆக்சுவலா ட்ரிங்க் எடுத்திருப்பாங்க. அர்ஜுன் வந்து ட்ரிங்க் வேணாம் அப்படின்னு சொல்லிருவாரு. அவரு தான் குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீசனே நமக்கு அந்த ஹிஸ்டரி எல்லாமே தெரியும் இல்லையா? ஸோ மது பார்த்தீங்கன்னா நேரா வந்து நான் வந்து கிஸ் பண்ணவா அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. பட் நம்ம அர்ஜுன் வந்து இல்ல நீ குடிச்சிருக்க வேணாம்னு சொல்லுவாரு. ஸோ அதிலேயே கிளியரா தெரியுது. அவர் வந்து கிஸ் பண்ணவான்னு கேட்டப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல மூவ் ஆன் ஆகல அப்படின்னா வேணாம் அப்படின்னு இருப்பாரு. பட் அவருக்கும் அந்த ஒரு ஓகே அடுத்த ஸ்டெப் போகணுன்ற ஃபீல் இருக்கிறனால தான் அவரை இப்போ நீ வந்து குடிச்சிருக்க அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சரி அட்லீஸ்ட் ஒரு ஹக்காவது பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க ஹக் பண்ணி கன்னத்தில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதுலயே பார்த்தீங்கன்னா கர்மா இன் ஃபுல் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக நெகட்டிவாக போயிட்டு இருக்கிறது யாருக்கு அப்படின்னா நம்ம ரதிக்கு தான். ஸோ இந்த கர்மா கான்செப்ட் வந்து நல்லா இதில் வந்து காட்டின மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க எனக்கு வருது. அதாவது ரதி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீனா அவங்களாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்க மூவ் ஆன் ஆகி ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபேஸ்க்குள்ள போற மாதிரி வந்து காட்டினது நல்லா இருக்கு. ஸோ நம்ம ரதி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்பாங்க எதுக்கு போயிட்டு ரீனாவை பார்த்துட்டு வரீங்க, அவ தான் மூவ் ஆன் ஆயிட்டா, அவளுக்கு அங்க இருக்கிறது தான் ஹாப்பினா அவ அங்கேயே இருக்கட்டுமே. அதுக்கு நம்ம தாத்தா ஒன்று சொல்லுவாருங்க, அதுதான் அங்க காமெடியே. நம்ம ரீனா வந்து அம்மாவை தான்ப்பா தேடி வந்தா, அப்பாவை தேடி வரல, அவளுக்கு ஓ மேல தான் பாசம் ஜாஸ்தி அப்படிங்கிறாரு. நீங்க அப்பா யாருன்னா உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்களே, யாருக்கிட்டயுமே சொல்லாத அவ்வளோ ரகசியமா வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி வந்து ரீனா அப்பாவை தேடி போவாங்க? அண்ட் இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவி கேரக்டருங்க. திவி கேரக்டருக்கு வந்து சூப்பரா ஒரு கேரக்டரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் திவியோட தம்பியை தான் இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை. பட் அவங்க வந்து அது ரொம்ப வேலிடா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சீசன் ஒன்லேயே அவங்க எவ்வளோ கோத்ரூ பண்ணாங்கன்றது நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா ரதி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அவைலபிளாவே இருக்க மாட்டாங்க. ஒரு அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு அவைலபிளா இருந்திருக்க மாட்டாங்க. பட் அதையும் தாண்டி இந்த ரீனா அதுன்னு எல்லா டிராமா அவங்க அப்பா அம்மா டிவோர்ஸ் வரைக்கும் போய் பல பிரச்சனையை பார்த்தது ஒரு அந்த ஏஜ்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணியிருக்குன்ற மாதிரி சூப்பரா அந்த கேரக்டரை வந்து இப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட்லாம் பயங்கரமா சேஞ்ச் ஆகி வேற மாதிரி ஒரு பர்சனா வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க அம்மா மேல அப்படி ஒரு கோவம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வேற வந்து அவங்க அம்மாவை பத்தி பேசி ஒரு பையன் வந்து கிண்டலா பேசி அதாவது இன்னொரு பொண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேசினதுல சண்டையாகி இவங்க வேற அந்த பையனை போட்டு அடிச்சு பெரிய பிரச்சனை ஆயிருது ஸ்கூல்ல. ஸோ இதை வந்து ரதி வந்து என்ன ஆச்சு எப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ இவங்க ரொம்ப ஓப்பனா எல்லாம் உன்னாலதான் ஆச்சு, நீங்க ரீனாக்கு துரோகம் பண்ணீங்கல்ல, இப்ப அடுத்து நான் வளர்ந்து வந்தா எனக்குமே அதே தான் பண்ணுவீங்க, நீங்க பயங்கர செல்ஃபிஷ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரதி கோவப்பட்டு பலார்னு அரைகிறாங்க. பட் இவங்க அப்பவும் எந்திரிச்சு நின்னுட்டு பட் நான் சொன்னது கரெக்ட் தான், நீங்க செல்ஃபிஷ் தான், இன்னைக்கு என்னோட ஸ்கூல்ல ஒரு பையன் சொன்னான், எனக்கு கோவம் வந்து அவனை அடிச்சேன், ஆனா அவன் சொன்னது அவ்வளவுமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு உள்ள போவாங்க. ஸோ ரதியோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஹர்ட்டிங்கா இருந்திருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ ரதி பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமா பிரேக் டவுன் ஆகி அழுகுறாங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி ரீனாவை இழந்துட்டேன், இப்போ அடுத்து நான் திவியையும் இழந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அழுகுறப்போ நம்ம தெய்வம் தேவ் இருக்காரு தெரியுமா, அவர் எப்பவுமே தெய்வம் தாங்க, அவருக்கு நம்ம வச்ச பேர் மாதிரி தான் அவரு செம்ம சப்போர்ட்டிவா தான் இருக்கிறாரு. இவ்வளவு விஷயத்தையுமே அவர் மெச்சூர்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திரும்ப ரதியை பழைய மாதிரியே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முன்ன கொடுத்த அதே சப்போர்ட் வந்து அவர் கொடுக்குற மாதிரி காட்டினது வந்து சூப்பரா இருக்கும். நீ திவ்யா பத்தியும் யோசிச்சு பாரு, அவ இப்ப வந்து டீனேஜ்ல இருக்கிறா, அவளுக்கு வந்து நம்மளோட சப்போர்ட்டும் தேவை, அவ என்ன சொல்றான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஆனா அதை தாண்டி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ரதி சொல்றப்போ, பயமா உனக்கு எதுக்கு பயம், நான் தான் கூட இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்வாரு. தெய்வம் தேவ் பைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த இடத்துல. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கே ஹாஸ்பிட்டலுங்க, அதான் நம்ம வேம்பையர் மானசா வந்து அங்கே உட்காந்துருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகுறாங்க. பட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது காசு. ஸோ நம்ம டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதாவது சரண்யா அப்படின்னு சீஃப் டாக்டர் ப்ளஸ் இருக்கிற இன்டர்ன்ஸ் சீனியர் டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களால அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, ஸோ நம்ம சீப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் ஆனால் அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மானசா என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்க, ஏன்னா வந்து அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஹாஸ்பிட்டலோட ப்ராஃபிட் தான் முக்கியம்னு இவங்க. ஸோ இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கியா இருக்கட்டும் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது மனசு கேட்கவே இல்லை. ஸோ அகெயின்ஸ்ட் மானசாவுக்கு தெரியாமல் அந்த சர்ஜரியை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறாங்க. மானசா செம்ம டென்ஷன் ஆகி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. பட் இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக கேரக்டர்ஸ் நிறைய பேர் இன்டர்ன்ஸ்னு கொண்டு வந்திருந்தாங்க அந்த ஹாஸ்பிட்டலில், எப்படிடா ஒருத்தரோட கனெக்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இந்த ஒரு சீனில் வந்து அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணி இது பண்ணுறப்போ அவங்களும் வந்து கனெக்ட் ஆயிட்டாங்க அந்த ஸ்டோரியில். அண்ட் பார்க்குறப்போ நமக்கும் அவங்களோட ஒரு கனெக்ட் வந்து மாதிரி இருந்துச்சு எல்லா கேரக்டரோடையும். ஸோ அது ஒரு சூப்பரான ஒரு சீன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு தான்
தான் நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் ஆயிருச்சு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்போ, இவங்கள காப்பாத்த ஒருத்தரால தான் முடியும். யார் அப்படின்னு கேட்டா ரதி மேம் தான் அப்படின்னா, என்னது ரதி மேமா அப்படின்னு இந்த புது இன்டர்ன்ஸ்லாம் கேட்பாங்க. நீங்க இந்த ரதி மேம தானே பார்த்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இந்த ரதி மேம் நீங்க பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப் சீன் இருக்கும். ஸோ அதை கேட்குறப்போ எனக்கு அப்படியே இந்த பாஷா படம் அந்த பிஜிஎம்லாம் தான் வந்து மைண்டுக்கு வந்தது. பட் உண்மையிலே ரதி வந்து அந்த மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான். பட் இப்போ இருக்கிற இடமே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு ஓரமா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ரதி மேம கன்வின்ஸ் பண்றப்போ அவங்க முடியவே முடியாதுன்றவாங்க. நான் அந்த இடத்துல ராக்கி கடைசியா பேசிட்டு வருவார் தெரியுமா, சூப்பரா இருக்குங்க. அதாவது இதை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி அர்ஜுன் இருந்தப்போ அவன் இதே மாதிரி தான் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு லாஸ் ஆகும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நீங்க கேட்பீங்களா, நீங்க வந்து பேஷண்ட்டை பத்தி தானே யோசிப்பீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போனது நல்லா இருக்கும். ஸோ இவங்களாம் அந்த சக்சஸ்ஃபுல்லா சர்ஜரியை பண்ணேன்னு சொல்லிட்டு இவங்களும் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்ட்டு பப்புக்கு போறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த வாரம் 4 எபிசோட்ல பாத்தீங்கன்னா எல்லா சைடும் எல்லாருமே செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பப்புக்கு போயிருவாங்க. ஸோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராக்கி அண்ட் அர்ஜுன் மீட் பண்ணிக்கிறாங்க, ஒரே பப்புக்கு போறாங்க. அது எப்படின்லாம் தெரியாதுங்க, ஆனா எல்லாரும் ஒரே பப்புக்கு தான் போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா ரீனா கதிர் மீட் பண்ணிப்பாங்க, இங்க பாத்தீங்கன்னா ராக்கி அர்ஜுன் மீட் பண்ணிப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப நாள் கழிச்சு இவங்க பேசுறது அண்ட் அந்த இடத்துல ராக்கி வந்து அந்த இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு எனக்கு ஹாப்பியா இருக்கு ப்ரோ நீங்க மூவ் ஆன் ஆனது, ரீனாவை பார்த்தாலும் நான் அதே தான் சொல்லுவேன், நீங்களாம் மூவ் ஆன் ஆகணும், மேபி நீங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு யூனிவர்ஸே நினைச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீங்க பிரிஞ்சிருக்கீங்கன்ற மாதிரி ராக்கி வந்து சரக்க போட்டு பேசுவாரு. பட் இருந்தாலும் அந்த நேரத்துக்கு தேவையான கரெக்டான விஷயங்களா தான் பேசுவாரு. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வாரம் வந்து 4 எபிசோட்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க பார்த்துட்டீங்களா, இந்த சீசன் எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்குலாம் இப்போ வரைக்கும் சாட்டிஸ்ஃபைங்கா போகுதா, இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.